திரு புகழேந்தி வேறு வழியே இல்லாம இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் தான் திரு தமிழ்மணி முன்வைக்கிறார். பாவம் சார், சில பேரு பாவம், அது பேசணும், என்ன பண்றது, வேற வழி இல்ல. உங்களை பத்தி நீங்க பேச மாட்டீங்க நான் நம்புறேன். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, பயங்கரமா வெற்றிகள் சார். மாநகராட்சியில வெற்றி, பேரூராட்சியில வெற்றி, அப்புறமா பாத்தீங்கன்னா உள்ளாட்சியில வெற்றி, இடைத்தேர்தல்ல வெற்றி, அதுக்கு பின்னாடி நாடாளுமன்றத்துல 29 இடத்துல ஒரு இடம் ஓபிஎஸ் மகன் ஜெயிச்சார் ரவீந்திரநாத், அங்க 28 தோல்வி, அங்க கூட ஒரு மாபெரும் வெற்றின்னு சொல்லிக்குவாங்க. ஆகவே வெற்றியின் படிக்கட்டுகளிலேயே ஏறியே பழக்கப்பட்ட பாவம் அவரை பார்த்து நாங்க பயப்படுறோம், யோ அப்படின்னு சொல்லி. தலைவருக்கு அருகதையற்றவர் என்கின்ற சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டவர். நீங்க பேசும்போது கிராஸ் பண்ணீங்க, நடக்கிறது கவனிக்கலையா? நீங்க என்ன சொன்னார் திரு அண்ணாமலை? அண்ணாமலை சொன்னது இருக்கட்டும், இங்க எலெக்ஷன் கேம்பெயின்ல இருந்து அமித்ஷா என்ன சொன்னார்? நாங்க வரலையே, நாங்க உங்க நடுவுல பஞ்சாயத்துக்கு வரல, 2 பேர் பஞ்சாயத்துக்கு நாங்க வரல, அது நீங்க பாத்துக்கோங்க, நாங்க அந்த உள்கட்சி விஷயத்துல தலையிட மாட்டோம்னு அமித்ஷா சொன்னது நாடு அறியும், உலக அறியும், எல்லாத்துக்கும் தெரியுமே. ஆக பிஜேபியினுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி ஆகிவிட்டது. யார் வெளிப்படுத்த வேண்டுமோ அவர்கள் வெளிப்படுத்தி விட்டார்கள். அதை நாங்க சாதகமா எடுத்துட்டு பிஜேபி வழிநடத்துன்னு சொல்றதுக்கு போறால் நான் கிடையாது. ஆகவே தோல்வியின் படலங்களே தொடர்கின்ற ஒருவரை தலைவராக ஏற்றுக்கொள்வது யார் என்பதுதான் இங்கே கேள்விக்குறி. ஆகவே எல்லோரும் ஒருங்கிணைவது என்பது வீக்னஸ்க்காக இல்ல, பலவீனத்திற்காக அல்ல. ஒரு பொது எதிரியை தேர்ந்தெடுத்து பொது எதிரியாக நிறுத்தி துரோகமே தனது உருவம், துரோகமே தனது வடிவம், துரோகமே தனது வாழ்நாள் தொடர்நாள் நடத்துகின்ற ஒரு காட்சி, இதைதான் நிறைவேற்றுவேன், வேறு எந்த ஒற்றுமைக்கும் நான் வரமாட்டேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆரை விட, புரட்சி தலைவர் அம்மாவிட நான் மிகவும் பயங்கரமான புத்திசாலி என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற மனிதருக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் சார். அதிலே பொது எதிரி திமுகவா எடப்பாடியா? யாரு? அதிமுகவுக்கு அல்லது அமமுகவுக்கு பொது எதிரி திமுகவா எடப்பாடியா? என்னை பொறுத்த வரைக்கும் துரோகி முதலிலே பொது எதிரி, அரசியல் எதிரி திராவிட முன்னேற்ற கழகம். துரோகி கிதர்மே துஷ்மன், பகல்மே துஷ்மன். எதிரி எங்க இருக்கான்? தோல்லியே இருக்கான், பாத்துக்கோ, நோ ப்ராப்ளம். ஆனா துரோகி எங்க இருக்கான்? இந்த இயக்கத்தை ஆனா எனக்கு என்னன்னா திரு புகழேந்தி, இந்த துரோகி அப்படிங்கறத காலத்துக்கு ஏற்ற வகையில மாத்திக்கிட்டே இருக்கிறோமா? 2019, 20 ஒருத்தர் துரோகியா இருக்காங்க, 21 ஒருத்தர் துரோகியா இருக்காங்க, 23 வேற ஒருத்தர் துரோகி ஆயிடுறாரா? எப்படி காலத்துக்கு தகுந்த மாதிரி யார் துரோகியா மாறினான்னு எனக்கு சொல்லுங்க. இல்ல நீங்க யாரெல்லாம் துரோகம்னு சொல்லிட்டு வந்தீங்க சார்? நான் யாரையுமே குறிப்பிட்டு சொல்ல விரும்பவே. தர்ம யுத்தம் யாருக்கு எதிராக ஆரம்பிச்சீங்க சார்? நான் அதை இப்போ புகழேந்தி கடந்த மாதம் வரைக்கும் யார கடுமையா விமர்சனம் பண்ணாரு சார்? நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன், நான் செந்தமிழும் இருக்கிறார்கள் அன்பு நண்பர், ஏகப்பட்ட வித்தியாசங்கள், கருத்து வேறுபாடுகள் எனக்கும் தினகரனுக்கும் உண்டு, அது வேறு, அங்க நான் வரல, அந்த விஷயத்துக்கு போகல. ஆனால் அண்ணன் சம்பத்துக்கும் உண்டு. ஆனால் இப்பொழுது பிரச்சனை அது அல்ல. இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை வெற்றி பாதையிலே கொண்டு செல்ல வேண்டும். நீங்க அவர் தினகரன் கட்சியை துவக்கி மீட்டெடுப்பேன் என்று சொன்னார். நான் அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டேன். கட்சி என்பது ஓபிஎஸ், ஓபிஎஸ் என்பதுதான் கழகம். அம்மாவால் அவர்தான் அடையாளம் காட்டப்பட்டவர், வேறு யாரும் அடையாளம் காட்டப்பட்டவர்கள் அல்ல. முதன்மையான அவரை யார் அடையாளம் காட்டினார்கள் அப்படிங்கறதுல அவர் சொல்றார். அதான் முதன்மையான ஓபிஎஸ் யார் அடையாளம் காட்டினார்கள் அப்படிங்கறத திரு ஓபிஎஸ் ஏற்றுக்கொள்கிறார், புகழேந்தி ஏற்றுக்கொள்ளலையா? இல்ல இல்ல இல்ல, ஓபிஎஸ் அடையாளம் காட்டிய எல்லோரும் திரும்பவும் ஓபிஎஸ் என்கின்ற தலைவரை ஒருங்கிணைப்பாளரை தெளிவா சொல்றாரு. டிடிவி சார் அடையாளம் காட்டினார் அப்படின்றாரு, அதை மறுக்கிறீங்களா நீங்க? கார்த்திக் சார் வந்துட்டேன் சார். கார்த்திக் நல்ல மனிதர் என்று யார் அடையாளம் காட்டினார்களோ அவர்கள் என்றுமே அவர் நல்ல மனிதர் என்றுதான் அடையாளம் காட்டுவார்கள், பின்னாடி போக மாட்டாங்க, அது யாராக இருந்தாலும். அப்படித்தான் ஓபிஎஸ் அண்ணனை அடையாளமாக முன்னிறுத்தி செல்வதைத்தான் விரும்புவார்கள். அது அவங்களுக்கு அந்த அரசியல் தெரியும், அது புரியும். ஆகவே விசுவாசம் என்கின்ற பெயருக்கு அவர்தான் அடையாளம் என்பதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்ன பின்னால் சரி அவரை முன்னிறுத்தி போவதில் எந்த தவறும் இல்லை. ஆகவே முடிந்து போன கதை எடப்பாடி பழனிசாமி கதை. நான் மிக தெளிவாக சொல்கிறேன், அரசியலிலே 110 என்ன அடிப்படையில் இதை சொல்றீங்க?
கட்சி அவர்கிட்ட இருக்கு, சின்ன அவர்கிட்ட இருக்கு, தலைமை கழகம் அவர்கிட்ட இருக்கு, என்ன இப்ப உங்கள்கிட்ட இருக்கு? அவர் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நீங்க சொல்றீங்க. அதிகாரம் இருக்கிறது, படைபலம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, கட்சி இருக்கிறது. ஈரோடு இடைத்தேர்தலில் கொடுத்தாங்க, கொங்கு மண்டலம் என்கிறது கோட்டை என்று சொன்னார்கள். அங்க டெபாசிட்டுக்கு திணறி 3வது ரவுண்ட்லயே எழுச்சி ஓடிட்டார் வேட்பாளர் தென்னரசு. நடந்ததா இல்லையா? என்ன சாதிச்சீங்க? அப்பப்ப கட்சி என்கிட்ட, சின்ன என்கிட்ட, நாங்க நின்னுட்டோம் பாருங்க என்று சொல்றது வெற்றியா? சொல்லுங்க சார். நானும் எது வெற்றின்றீங்க? இப்ப திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களோடு நிர்வாகிகள் இருக்காங்களா, எம்எல்ஏக்கள் இருக்காங்களா, யார் இருக்கா? அப்ப என்ன வெற்றின்னு அப்படின்னு சொல்ல வரீங்க? உங்கள் கண்ணாலே பார்த்தீர்கள், கடல் இடம் மாறியதோ என்கின்ற அளவுக்கு திருச்சியில சேர்ந்த ஒண்ணுமே இருக்கின்ற அது ஒண்ணுமே இல்லைன்னா தமிழ்மணி திரு தமிழ்மணி சொன்னாரு, அந்த கூட்டம் ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்றாரு. 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிற கட்சின்னு சொன்னா அந்த தலைமைக்கு இதுதான் வருமான்றாரு. ஆமா பாவம் சார். நான் கூட தான் சட்ட ரீதியா கேட்கிறேன், துணிச்சலா தான் கேட்கிறேன். 1.5 கோடி உறுப்பினர்களை கொஞ்சம் கொடுங்கல லிஸ்ட அப்படின்னு எப்பயோ இருந்து கேட்டுட்டு இருக்கேன். இப்பதான் அதுக்கு ஏதோ முயற்சி பண்ணி ஏதாவது 30 லட்சத்தை சேர்க்க முடியுமான்னு அங்கேயும் ஓடாடுறாங்க. தொண்டர்கள் மெம்பர் இல்ல, நம்பர் எதுவுமே கிடையாம 1.5 கோடி சொல்லிக்கிறது. 1.5 கோடிங்கிறதுல உங்களுக்கே டவுட் இருக்கா? அப்ப இல்ல டவுட்டே கிடையாது. இல்ல சார், ஏமாத்த எங்க போனாங்க? எங்க போனாங்க? எங்க போனாங்க? அப்ப அம்மாவை ஏமாத்துவதற்காக வச்சு எழுதி கொடுத்தது இந்த சொன்னீங்களே படைபலம், எடப்பாடி பழனிசாமி கூடியிருக்கின்ற படைபலம், அது கேஸே போட்டாச்சு எலெக்ஷன் கமிஷன்ல. ஃப்ராடுத்தனமா எழுதிருக்கீங்கன்னு அது அவங்க நம்பிட்டாங்களா? எழுதி கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. அவங்க என்ன அவ்வளவு தூரம் அதெல்லாம் புரியாம இருந்த ஒரு தலைவர் அவங்க? சார் புரியாம இல்ல. மத்தியான செக்ரட்டரியேட்ல 3 மணிக்கு இந்த விஷயத்தை தெரிஞ்சு என்னையே ஏமாத்துறீங்களான்னு சொல்லி கோவமா வீட்டுக்கு போயிட்டாங்க. இன்னும் உங்கள்கிட்ட ஓபனா அந்த விஷயத்தை நான் சொல்றேன். நான் இருந்தேன், எனக்கு தெரியும். ஆக ஏமாற்றுகின்ற வேலை சார் இது. நான் என்ன சொல்றேன், இப்ப என்ன பெரிய உலக போர் நடந்துருச்சோ, உலக வார் நடந்துருச்சாங்க. ஏன் எல்லாம் ஒன்னா போகணும்னு நினைப்பே வருவதில்லை? ஏன் இந்த கட்சி காப்பாற்றப்பட வேண்டும்? எல்லாம் ஒன்னாதான் இருக்கிறோங்கிறாங்க சார். எல்லாம் ஒன்னா இருக்கிறோம். யாரெல்லாம் கட்சிக்கு எதிராக இருந்தாங்களோ, யாரெல்லாம் திமுகவோடு யார் அரசியல் எதிரியோ அவங்களோட நெருக்கமா இருக்கிறவங்க எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டோன்றாங்க அவங்க. 20 நிமிடம் சட்டமன்றத்தில் படத்திறப்பிலே கலைஞர் வரலாறை பேசினாரா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி 20 நிமிடம் பேசியிருக்கிறார், ரெக்கார்டு இருக்கு. அப்ப நீங்க பின்னாடி போயிட்டீங்களா? இவ்வளவு ஊழல் வழக்குகள் தொடர்கிறது. 4800 கோடி சிபிஐ இருந்து வாங்கி டிவிஎஸ் நடத்துது. ஏன் திமுக அரெஸ்ட் பண்ணல? அப்ப யார் பி டீம்? திமுகவுக்கு இணைந்து போகின்றவர் யார்? திமுகவினர் காலையிலே விழுந்து தன்னை காப்பாற்றிக் கொண்டிருப்பவர் யார்? தொடர்ந்து பேசலாம். பேசலாம். திரு செந்தமிழன் குறுக்கிட விரும்புனீங்க. திரு செந்தமிழன், இப்ப நீங்க சொல்றாங்க அவங்க இன்னைக்கு அதிமுக பேரை கையில வச்சிருக்கிறவங்க ஒரு பலகீனமானவர்கள். அரசியல்ல பாத்தீங்கன்னா நீங்க மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசுகளாக இருந்தாலும் சரி, தனக்கு வலுவான எதிரி இருந்துவிடக் கூடாது, பலகீனமானவரிடத்தில் ஒப்படைத்தால் தாம் எப்போது வேண்டாலும் எப்படி வேணாலும் ஆட்டி படைத்துக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு அரசியல் காய்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இவங்க திமுக பி டீம் சொல்றாங்க. இன்னைக்கு அதிமுக பேரை சொல்லிட்டு இருக்கிறவங்க, சட்டமன்ற உறுப்பினர்களா இருக்கிறவங்க, முன்னாள் அமைச்சர்களா இருந்தவங்களாம் இதே சட்டமன்றத்தில் திமுகவை புகழ்ந்து பேசியிருக்காங்க. இது மாதிரியான ஒரு சட்டமன்ற கூட்டத்தை நாங்கள் பார்த்ததே இல்லை என்று அதிமுக கீழே தொண்டர்கள் கொதிக்கிறாங்க. எல்லாம் இவங்களால அதிமுக காப்பாற்ற இடைத்தேர்தல்ல, ஈரோடு இடைத்தேர்தல்ல குக்கர் சின்னம் இல்ல, அதனால களமிறங்கலன்னு சொன்னது நீங்க. ஆமா, ரெட்டலை இருக்கோ இல்லையோ நாங்கள் களமிறங்குவோம் சொன்னாங்க. அப்ப யார் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுங்க. ரெட்டலை இருக்கோ இல்லையோ அது வாய்ஸ் அவ்வளவுக்காக சொல்லப்படுகின்ற பேச்சு. அங்க நடத்தப்பட்ட வரைக்கும் இல்லையே அரசியல் நகர்வுகள்ல அங்க என்ன நடக்க போகுது, அந்த சின்ன யாருகிட்ட வரப்போகுதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம இங்க வெளியில இருந்து பார்த்துட்டு இருக்கோம். உள்ள இருக்கிற ஒவ்வொரு நகர்வுகளையும் அவங்க ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை இருந்தாலும் இல்லனாலும் இல்லாமல் போயிருந்தால் அவர்கள் நின்று இருக்க மாட்டார்கள். சரி, ரைட், பேசலாம். திரு சுரேஷ் வரேன், இப்போ பேசலாங்க. முதல் கட்ட கருத்து கேட்டு வந்துடுறேன். ஒரே ஒரு செகண்ட். மிஸ்டர் செந்தமிழ் சொன்னது மிக சரியான வார்த்தை. ஏன்னா உச்ச நீதிமன்றம் இடைத்தேர்தலுக்கு தமிழ் மகன் ஹுசேனை அமைத்து அவரை கேண்டிடேட் செலக்ட் பண்ண சொல்லி சின்னமும் கொடுத்து தெரிஞ்சுதான் வந்தாங்க. அவர் கரெக்டா தான் சொல்லிருக்காங்க. இல்ல அதுக்கெல்லாம் முன்னாடியே அவங்க தொடங்கிட்டாங்க, நாங்க நிக்கிறோம்னு சொன்னாங்க. சரி, ரைட், அது நம்ம விவாதிக்கலாம். திரு சுரேஷ் தேர்தல்ல தொடர்ச்சியா தோல்விகளையே கண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைமை எங்களை பலகீனம் சொல்ல முடியுமா? பலகீனமான இடத்துல நீங்க தான் இருக்கீங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். அண்ணன் ஓபிஎஸ்க்கும் அண்ணன் சபரீசனுக்கும் வாழ்த்துக்கள். முதல் சந்திப்பு. அதை
அண்ணன் ஓபிஎஸ் இந்த சந்திப்பெல்லாம் இல்லாமலே நடவடிக்கை இல்லாம மாத்திட்டீங்கிறாரு புகழேந்தி. இல்ல அதுதான் நான் சொல்ல 2 வருஷம் ஆயிடுச்சு, ஒரு நடவடிக்கை இல்ல. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மேல வழக்கெல்லாம் போட்டாங்க, அப்ப அவங்க தான் பி டீம் அப்படிங்கிறாரு. இல்லண்ணே நான் வந்துடுறேன், உங்களுக்கு தெரியாத விஷயம்லாம் கிடையாது, ஆரம்பிக்க விட மாட்டீங்களே. சரி, அதுக்கு முன்னாடி இப்ப வந்து வெளிப்படையா அண்ணன் டிடிவி சந்தித்தார். முதல் ஆட்சி பண்ணிட்டு இருக்கப்ப அதிமுக ஆட்சி இருக்கப்ப தெரியாம பேசிக்கிட்டு இருந்தார் அண்ணன் டிடிவியோட. அவ்வளவுதான், பெரிய வித்தியாசமா ஒண்ணும் கிடையாது. முதல் வருஷம் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க அண்ணன் டிடிவி அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. நேற்று வந்து வெளிப்படையா வந்து பேசினாங்க. ஏன்னா முந்தா நேற்று சபரீசனை பார்த்திருக்காரு. எல்லாத்தையும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பாத்துக்கலாம், ஒண்ணு தப்பு கிடையாது. ஒரே ஒரு இதுல வெளிப்பாடு சொல்றேன். இப்ப அதிமுக இருக்கிற நிறைய முன்னாள் அமைச்சர்கள் இப்போ ரகசியமா அண்ணன் டிடிவியோட பேசிட்டு தான் இருக்காங்க. உங்க ஞாபகத்துக்கு அதையும் கொண்டு வந்துடுறேன், உங்கள் கவனத்திற்கு. அண்ணன் டிடிவி அண்ணன் ஆதரவாளர் அண்ணனுக்கு என்னையோட மூத்த அரசியல்வாதி, அவரளவுக்கு எனக்கு அரசியல் அறிவு கிடையாது. ஆனா நான் ஸ்லீப்பர் செல் வரைக்கும் நான் டீல் பார்த்தேன். நானு டிடிவி என்ன ஸ்லீப்பர் செல் வரைக்கும் நான் பார்த்தேன். இன்னும் அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து ரொம்ப யோசிச்சேன். ஸ்லீப்பர் செல் வார்த்தை கண்டுபிடிச்சதே எங்க அண்ணன் டிடிவி தான், அதுல மாற்றமே கிடையாது. உங்களுக்கு அரசியல் தெரியாது. ஸ்லீப்பர் செல் மனித குலம் என்ன தெரியாதோ அன்றையிலிருந்து நீங்க அதான் எனக்கு தெரிஞ்சு ஸ்லீப்பர் செல்ன்றது ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்ல, அந்த கட்சியில் இருக்கின்ற பொதுக்குழு உறுப்பினராக இருக்கலாம், மாவட்ட செயலாளராக இருக்கலாம், கிளை செயலாளராக இருக்கலாம், வட்ட செயலாளராக இருக்கலாம், இன்றைக்கும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் என்ற தகவலை அருமை நண்பருக்கு சொல்றேன். அந்த கட்சியில இருந்தவங்க பேசாம உங்களை பார்த்தா நாங்க எப்படி மரியாதை இல்லாம போக முடியுமாங்க? உங்களை பார்த்து வணக்கம் சொல்லிட்டு தான் போக முடியும். இப்ப இதே காட்சி திரு ஓ பன்னீர்செல்வம் அவருடைய மகன் ஒரு விளக்க சொல்றாரு. கிரிக்கெட் கிரவுண்டுக்கு போறோம், எதுல வராரு அல்லது பக்கத்துல இருக்காரு பார்க்கணும்ன்றாங்க, பாக்குறோம் அப்படின்றத ஒரு குறைந்தபட்சமான சபை நாகரிகம் அல்லது அரசியல் நாகரிகம் அப்படின்னு பார்க்காம இது எப்படிங்கன்றாங்க. அரசியல் அப்படி ஒண்ணு இருக்கு, நீங்களே சொல்லுங்க. ஒரு ரகசிய டீலிங் நடக்குது, நகர்வு நடக்குது. இல்ல எனக்கு நான் புரிஞ்சுக்க கேட்கிறேன், எனக்கே புரியாம தான் இருக்குது, உங்கள்ட்ட இருந்து புரிஞ்சுக்க கேட்கிறேன். ஒரு அரசியல் நகர்வை இப்படி எல்லா கேமராவும் வச்சுக்கிட்டு 40,000 பேர் இருக்கிற இடத்துல அப்படிதான் நகர்த்துவாங்களா? அப்படிதான் தமிழ்நாடு அரசியல் நடந்துட்டு இருக்கா? அது விளக்குனீங்கன்னா நான் புரிஞ்சுக்கிறேன். இல்ல அண்ணன் வந்து ஓபிஎஸ் அண்ணன் வந்து எப்ப கேமராக்கு முன்னாடி வரணும், எப்ப கேமராக்கு பின்னாடி இருக்கணும்னு அவருக்கு கரெக்டா பண்ணுவாரு. அதெல்லாம் மாற்றம் கிடையாது. நீங்க தப்பா நினைச்சுக்கிறாங்க, நீங்க புரியாத மாதிரி கேக்குறீங்க. நீங்க இது எத்தனை தடவை கேமராக்கு பின் இருந்தாரோ நேற்று வெளியில் வந்து காமித்திருக்கிறார். வெளியில காமிக்காம தானே பண்ணுவாங்க. ஸ்மார்ட் மூவா இருக்கு அல்ல வேற ஏதோ ஒரு திட்டம் இருக்கு அப்படின்னா அது வெளியில, அதுதான் புகழேந்தி சொல்றாரு. நாங்க வெளிப்படையா இருக்கிறோம், எல்லா கேமராக்களும் இருக்கும்போது நாங்க சந்திக்கிறோம். வெளிப்படையா இல்லாம சந்திப்புகள் நடக்குது, அவங்க எல்லாம் ஒன்னோட ஒன்னா இருக்கிறாங்க, பி டீம் அவங்க உங்க மேல சொல்றாரு அவரு. இல்ல அண்ணன் புகழேந்தி அண்ணன் சொல்றது உண்மையா கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு உண்மை, அது எங்களுக்கு பொய். அது அந்த இடத்துல 8 அமைச்சர் மீது, முன்னாள் அமைச்சர் மீது வழக்கு இருக்கின்றது, ரைட் நடந்திருக்கிறது. எங்க அண்ணன் எடப்பாடியாரை கொடநாடு வழக்கில் சிக்க வைப்பதற்கெல்லாம் எல்லா முயற்சியும் எடுத்தார்கள். ஆனால் எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் மேலும் துரும்பு கூட படாது, ரொம்ப நியாயமானவர், ஒரு ரைடு கூட அவரை வந்து தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லக்கூடிய எங்க அண்ணன் திமுக பி டீம் அல்ல, அண்ணன் இபிஎஸ் தான் பி டீம், ஒத்துக்கிறோம். அடுத்ததுங்க எப்பெல்லாம் அண்ணன் வெளிப்படையா பண்ணுவாரு நல்லா கவனிச்சீங்கன்னா, நான் திருப்பி அந்த அடையாளத்தை சொல்றேன். நீங்கள் வந்து அண்ணன் டிடிவி அண்ணனை துணை முதலமைச்சராக கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருந்து கொண்டு தொடர்பில் இருந்தார். அன்றைக்கு அண்ணன் டிடிவி வெளிப்படையாக சொன்னார். இப்ப என்னன்னா அவங்க சொன்ன ரேஷியோ வந்துருந்தேன் நானு. அப்ப என்ன சொன்னார் பண்ருட்டி ஐயா பண்ருட்டி அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த சிபிஐ சிபிஎம் மாதிரி பண்ண போறாங்க அப்படின்னாங்க. அப்ப அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியும் அம்மா மக்கள் முற்போக்கு கழகம் ஒண்ணு உருவாக்க போறாரு, அதான் உண்மை. ஏன்னா இன்னைக்கு கட்சியில் இல்லாதனால அந்த 2 கட்சிகளாக இணைந்து செயல்பட போறாங்க. அவர் தெளிவா நான் தான் அதிமுகன்றாரு, நான் தான் ஒருங்கிணைப்பாளர், அந்த இடத்துல இருந்து அரசியல் நகர்வை அவர் வைக்கிறாரு. இல்ல அவங்க 2 பேரும் சொல்றது என்னன்னா, அதிமுகவுடைய தலைமை பொறுப்புல திரு ஓ பன்னீர்செல்வம், அமமுகவுடைய தலைமை பொறுப்புல திரு டிடிவி தினகரன் 2 பேரும் சேர்ந்துதான் இந்த கட்சியை முழுமையா அதிமுகங்கிற கட்சியை மீட்டெடுக்க போறோம்ன்றாங்க. அதிமுகவிலிருந்து இன்னொரு கட்சி உருவாக்கி அண்ணன் டிடிவி அவர்கள், அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், இவங்க 2 பேரும் அதிமுக மீட்டெடுக்கிறேன்னு சொல்லலாம். அதிமுக அவங்களே சிபிஐ சிபிஎம் தான் சொல்றாங்க, அதிமுக சொல்லல, இன்னொரு கட்சி அது.
அந்த 2 கட்சியும் இணைந்து பணியாற்ற போகிறது அடுத்த காலகட்டத்தில் இவங்க. ஏன்னா உண்மையில் சொன்னால் தமிழ் மொழியில சொன்னதான் உண்மையான விஷயம். அண்ணன் மோடி பார்த்தாங்க. இப்ப இவங்களுக்குள்ளே அடுத்து சின்னம்மா வருவாங்களான்னு தெரியவே தெரியாது, வரமாட்டாங்க. ஏன்னா அங்க ஒருங்கிணைப்பாளர் பதவி ஒரு பெரிய தடையாக இருக்கிறோம். அங்க ஒருங்கிணைப்பாளர் இல்லாமல் வந்தா மட்டுமே அந்த அம்மா சின்னம்மா சேர்த்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க பொதுச் செயலாளர் வழக்கு போட்டிருக்காங்க, இவர் ஒருங்கிணைப்பாளர் வழக்கு போட்டிருக்காரு. இவங்க எந்த முறையில் வருவார்கள் என்று சொல்ல முடியாது. நேற்று நாங்க அம்மா சின்னம்மா இங்க இல்லை ஆனால் பார்க்கவில்லை என்று சொன்னார்கள். இதே முரண்பாடு. ஒரு லாபி கிரியேட் பண்ணி பாக்குறாங்க. கட்சியை விட்டு முழுமையாக போய் 2 தேர்தலை சந்தித்த அண்ணன் டிடிவி அவர்கள் அதிமுக மீட்டு இருக்க போறேன்னா எந்த இடத்துல தொடங்கும் போதே அதை சொல்லிதானே தொடங்கினாரு. கட்சி முடிவுக்கு வந்துருச்சுல. என்னைக்கு கட்சி ஆரம்பிச்சாங்களோ முடிவுக்கு வந்துருச்சு. அதிமுகவுக்கு எதிராக கேண்டிடேட் நிப்பாட்டுறாரு. அதிமுகவுக்கு எதிராக நிப்பாட்டா அதுக்கு பேரு என்ன? அதுக்கு பேரு அதிமுகவுக்கு வெளியே வந்துட்டா நிப்பாட்ட முடியும். அதிமுகவுக்கு எதிராக அனைத்து செயல்பாடு அதுக்கு பேர் என்ன இருக்கு? இன்னைக்கு அண்ணன் ஓபிஎஸ் எல்லா விதத்திலும் தோல்வி அடைந்து விட்டார். இவங்க சொல்லுவாங்க உடனே, அது பாத்தீங்களா உடனே தேர்தல் கமிஷன் இப்படி கொடுத்தாங்க. அதுக்குதான் அவர் என்னன்னா தோல்விங்கிறது அவர் என்ன சொல்றாருன்னா தொடர் தேர்தல் தோல்விகள் தாங்க தோல்வி. அப்படி ஒரு தோல்வியை சந்திச்சிட்டு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவரோடு இருக்கவங்கன்றாரு புகழேந்தி. இல்ல அதான் உண்மை. 7 முறை எங்களோடு இருந்த அண்ணன் ஓபிஎஸ் இதுக்கு பங்கேற்கிறார், அதுல மாற்றம் கிடையாது. ஏன்னா ஒரு தோல்விக்கு அண்ணன் இபிஎஸ் பொறுப்பேற்பார் ஈரோடு கிழக்குக்கு. அதே மாதிரி செந்தமிழ் சொன்னாங்க அவங்களுக்கு உள்ள தெரிஞ்சிச்சுங்க. ஏன் எங்க டிடிவி தெரியாதா? இது இபிஎஸ் நெருக்கமா விசுவாசமா இருக்கக்கூடிய ஓபிஎஸ் தெரியாதா? நீங்க இப்ப சொன்னீங்க அண்ணாமலை ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்காரு. ஏதோ அண்ணாமலை சொன்ன தலைமை கேட்கிற மாதிரி அவரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. இதெல்லாம் என்ன அண்ணாமலை சொல்றத தலைமை கேட்கலன்னு சொல்றீங்களா? அது நீங்க அப்ப அதுக்கு பேர் என்ன நினைச்சீங்க? டெல்லியில கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினா என்ன நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்களேன், நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க நீங்க என்ன சொன்னீங்க? முதிர்ந்த தலைவர்களுடைய கேள்வி மட்டும் கேளுங்க பாருங்க. ஆனா அந்த சந்திப்பு அண்ணாமலை இல்லாமல் நடந்துச்சா? அண்ணாமலை இல்லாமல் தான் நடந்தது. அண்ணாமலையோடு தான் நடந்துச்சு. கடைசியா அந்த போட்டோ செஷன் மட்டும் தான் சுரேஷ் கண்ணன் மட்டும் தான் சொல்றாரு, மற்ற யாரும் சொல்லல. திரு ஜெயக்குமார் தானே பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு. திரு எடப்பாடி பழனிசாமி அடுத்த நாளே பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னாரு. அவர் எந்த இடத்துலயும் அதை அப்படி சொல்லல. அடுத்த நாள் சொன்னாரு, எனக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் எந்த தகராறும் இல்லை, ஊடகங்கள் தான் தகராறு இருக்குன்னு சொல்றீங்கன்னாரு. எல்லாருக்கும் தெரியும். எனவே அப்படி நம்ம சொல்ல முடியாது. கடைசியில அண்ணாமலையோடு தான் அது நடந்துச்சு. எனவே அண்ணாமலை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர். அவர் எடுக்கக்கூடிய அந்த கருத்துக்களுக்கு இன்னும் அர்த்தம் இருக்கு. அண்ணன் சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். அண்ணாமலையோடு இருந்தாருன்னு வச்சுக்கங்க, நான் வேணாம் சொல்லல. நான் சொன்ன கூற்றை பின் வாங்கிக்கிறேன். அவர் என்ன சொன்னாரு? அதிமுகவோட கூட்டணி வச்சா நான் போயிடுவேன் கமெண்ட் கொடுத்தாரு. நான் வைக்க விட மாட்டேன்னு சொன்னாரு. அது என்ன நடந்துச்சு? வெளியே வந்து அண்ணன் எடப்பாடி என்ன சொன்னாரு? நாங்கள் கூட்டணியில் தொடர்கிறோம் சொன்னாரா இல்லையா? என்ன மரியாதை நிமித்தம் அந்த பேச்சுவார்த்தை அண்ணாமலை 2 பேருமே சமரசம் அடைஞ்சிருக்காங்க அவங்க இடத்துல இருந்து. அப்புறம் சொன்னாரு, தமிழ்நாட்டுல அதிமுக அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அல்லது என்டிஏவினுடைய கூட்டணி தலைமை யார் அப்படின்னு கேட்ட போது அவர் சொன்னாரு, பிரதமர் மோடி தான் இங்க முகம் அப்படின்னாரு. உங்களுக்கு நினைவு இருக்கும். தேசியத்தில் முகம் அதே அண்ணாமலை இங்கே சார் தமிழ்நாட்டை பத்தி தான் சார் கேள்வி கேட்கிறாங்க. அதுக்குதான் அவர் சொன்னாரு இங்க எங்களுடைய முகம் பிரதமர் மோடி. அது என்ன அர்த்தம்? அதிமுக தலைமை தமிழகத்தில் இல்லை என்று அர்த்தம் இல்ல. அதிமுக பெரிய கட்சின்னு ஒத்துக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா முகமா மோடி அவர்கள் தான் இருப்பாரு அப்படின்னு தான் சொன்னாரு. தேசியத்தில் முகம் பிரதமர் மோடி, இங்கே தலைமை அதிமுக. அதுதான் இங்க சொல்லப்பட்டதை தவிர அதை தாண்டி இந்த சந்திப்பு அப்படிங்கிறது நீங்க ஏன் இவ்வளவு வேகமா ரியாக்ட் பண்றீங்க? அது ஏதோ 2 நடக்குது, அவங்க 2 பேர் தோல்வி அடைஞ்சவங்க, அவங்களுக்கு பலகீனமானவர்கள் இதெல்லாம் இருக்கு. அதுக்கே இவ்வளவு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? 2 பேர் சந்திக்கிறாங்க, ஏன் பண்ணல? இல்ல ஒண்ணுமே ரியாக்ட் பண்ணல. காலையில திரு ஜெயக்குமாரோட பத்திரிகையாளர் சந்திப்பு எவ்வளவு நேரம் போச்சு, என்னெல்லாம் நடந்துச்சு? இல்லங்க அது காலையில திரு ஜெயக்குமார் பல்வேறு விமர்சனங்களை முன் வச்சாரு. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில வந்திருந்தாரு. நான் என்ன சொல்றேன், திரு ஜெயக்குமார் சார் பத்திரிகையாளர் சந்திப்புல நீங்க சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்லி நகர்ந்துட முடியும். இதை நாங்க கன்சிடரே பண்ணலங்க, சிக்னிபிகன்ஸே கிடையாது, அதுல என்னங்க இருக்கு பேசுறதுக்கு, வேற விஷயங்களை பேசலாம்னு சொல்ல முடியும். அப்படி சொல்லலையே, அப்ப அது ஒரு தாக்கத்தை உண்டாக்கிருமோன்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல. எல்லா அரசியல் நகர்வுக்கும் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் அவர் இருக்கிறார், அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் இருக்கிறார். ஏன்னா பதில் சொல்ல என்னைய போட்டு நகர முடியாது. ஏன்னா அவங்க தொண்டர்களுக்கு பதில் சொல்லணும், அரசியல் ரீதியாக பதில் சொல்ல வேண்டிய எல்லாமே இருக்கின்றது.
இந்த நகர்வை பற்றி பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருப்பதனால் பதில் சொல்கிறார். அதுதான் சொல்றேன். இல்ல பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அவர் ஏன் இருக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? யார் அப்படி அவர் யாரு? இல்ல, அந்த கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட 2 பேர் பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது அதை பற்றி செய்தியாக சொல்லக்கூடாது என்று சொல்ல முடியாது. முழு நீள பேட்டியே அதுக்குதான் சார் இன்னைக்கு. ஆமா, இருந்துட்டு போது என்ன தப்புங்கிறீங்க? அந்த சந்திப்புங்கிறது ஏதோ ஒரு விதத்துல ஒரு பதட்டத்தை உண்டாக்குதான் நான் கேட்கிறேன். அவங்க அதான் சொல்றாங்க. அதான் சொல்றேன். எடப்பாடியார் ஒவ்வொரு விஷயமாக சாதித்து வந்திருக்கிறார் தலைவனாக. எந்த இடத்துல அண்ணன் OPS மிஸ் பண்ணார் நல்லா தெரியும். அவர் கட்சியை அடவு வைக்கல. அண்ணன் சொன்னாங்க, செந்தமிழன் சொன்னாங்க, அவங்களுக்கு உள்ள இருந்து தெரியும். ஏன் உங்களுக்கு வெளியே இருந்து தெரியலையா? உங்களுக்கும் தொடர்புல இருக்கீங்க. OPS இருந்தாங்கல்ல, ஏன் அதெல்லாம் தெரியாதா? அதே மாதிரி நீங்க வலுவிழந்து விட்டார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அடுத்து இதை எதிர்பார்த்த ஒன்றை தான் இதை பற்றி செய்தியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதை பயந்துட்டாலும் கிடையவே கிடையாது. இப்பயும் சொல்லினேன், சின்னம்மா ஏத்துக்கிற மாட்டாங்க இந்த செய்தியை, இந்த சந்திப்பை. சின்னம்மா இதுக்கு அங்கீகரிக்க மாட்டார்கள். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அவங்களே இன்னைக்கு அரசியல்ல ஒன்னும் சிக்னிபிகன்ஸ் இல்லன்னா சொல்லிட்டீங்க. அவங்க அங்கீகரிக்கிறாங்க, அங்கீகரிக்கல, அதை பத்தி உங்களுக்கு என்ன? ஏன் இதை பத்தி சொல்லக்கூடாது என்ன இருக்கு? தாராளமாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி நம்ம சொல்லலாம். இப்பயும் ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அண்ணனுக்கு. அண்ணன் டிடிவி அவர்கள் சீனியர் மோஸ்ட் மெம்பர். அவரு அண்ணன் கேட்டு புது கட்சி எப்படி ஆரம்பிக்க தெரிஞ்சுக்கலாம். ஒன்னும் தப்பே கிடையாது. பேசலாம், இணைப்புல இருங்க.